என் பேர் மீனா. நான் உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நான் வந்து காமேஸ்வரத்தில், நான் விழுந்தமாவடி என்னோடய ஊர். நான் காமேஸ்வரத்தில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து இயற்கை தோட்டம் நாங்கள் அமைச்சிருக்கோம். அதில் வந்து என்னென்னா, இப்போதைக்கு தோட்டம்னா இப்போ பார்க்கு மாரி வச்சுருக்கோம். இப்போ பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆஃபீஸில் வந்து தோட்டம் தான் பண்ணோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பப்ளிக் இடத்துல கோவிலில் ஜனங்கள் எல்லோரும் வருவாங்கன்ட்டு பேரண்ட்ஸு எல்லாம் வந்து உட்காந்து பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகான தோட்டம் அமைச்சிருக்கோம். அதில் எல்லா வகையான பூச்செடி, மெடிசனு இது மாதிரி வச்சுருக்கோம். அழகு செடிகளும் வச்சுருக்கோம். நான் வந்து 8.5 வருஷம் ஆகுது நான் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து. இங்கே வந்து 7.5-8 வருஷம் நாங்கள் முடிச்சுட்டு இப்போ விழுந்தமாவடி ஆஃபீஸ் போய் 6 மாதம் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நாங்கள் இங்கே எங்கள் ஆஃபீஸ் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸுக்கு வரும்போது இந்த இடம் வந்து ஒரே குப்பையாக தான் இருந்துச்சு. அந்த இடத்த நம்ம எப்படி சுத்தமாக மாற்றி ஒரு இயற்கை முறையில் அதை அவங்கள நம்ம காமிக்கலாம், மக்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் நிறைய செலவு பண்ணி நல்ல இதை சுத்தம் பண்ணோம். அதில் வந்து எல்லாரோட உழைப்பு, எங்களோட உழைப்பு, ஸ்டாஃப் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது எங்கள் மேடம் வந்து இந்த இடத்த வந்து ஒரு தூய்மையான இடமா, ஒரு கோவில் இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம். சுத்தம் பண்ணிவிட்டு தோட்டம் வச்சுருக்கோன்னா, இப்போ எங்கேருந்து இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வெளியிலேருந்து தான் வருவாங்க நிறைய பேர். வெளியிலேருந்து வரும்போது கோயில் பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்கவுங்க ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது குப்பையை வந்து குப்பை தொட்டிலே போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியில் தான் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் இப்போ வந்து குப்பையை யாரும் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ இந்த அவேர்னஸ்லாம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி குப்பை தொட்டியை அங்கே வச்சு இங்கே போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப நாங்கள் ஆரம்பித்தது பிறகு நல்ல க்ளீனாக இருக்குது. எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அவங்க வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து குப்பைகளை வந்து வெளியில் கொட்டுறாங்க. இப்போ உள்ளே கொட்டாமல் வெளியில் கொட்டுறாங்க. சைடெலாம் நிறைய பறக்குது. இந்த கல்யாணம்லாம் வந்ததுன்னா சாப்பாடு போடுற பொருளெல்லாம் வெளியில் போடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் அவங்க வெளியில் போடாமல் அதை சேகரித்து ஒரு இடத்துல வச்சு குப்பை கம்போஸ்டர் கொண்டு போயிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம். அழகு செடிகளில் ஃபஸ்ட்டு வச்சோம். அழகுனா எங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டை தனித்தனியாக வச்சோம். எப்படின்னு மூலிகை செடியெல்லாம் ஒரு பக்கம், கீரை ஒரு பக்கம், பூச்செடி ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இதில் மூலிகை செடின்னா அதில் வந்து நம்ம அலைவரா இருக்குது, கற்றாழை இருக்குது. அது வந்து ரொம்ப உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது. ஜெல்லு எடுத்து அது சாப்பிடலாம். இயற்கை சோப்பு தயார் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இயற்கை சோப்பும் தயார் பண்ணியிருக்கோம் அதை வச்சு. அடுத்தது லெமன் கிராஸு, அது வந்து அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம டிகாஷனுக்கு பதில் இதை போட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு ஹீட்டெல்லாம் குறைக்கும். அதுக்காக லெமன் கிராஸ் நிறையா வச்சுருக்கேன். அடுத்தது ஓமவல்லி, சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிதுன்னா அந்த ஓமவல்லி இலையை நம்ம ஜூஸ் பண்ணி அதை லிக்விடாக கொடுத்தோன்னா அது நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம். அடுத்தது ஆடாதொடை இருக்குது, அதுவும் கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் ஜுரத்துக்கு. அடுத்தது சிறியானங்க பெரியானங்க இருக்குது, அதுவும் கஷாயம்தான். உள்ளுக்குள்ளே எப்படியாப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் அது சரியாக கிளியர் ஆகும் அந்த கஷாயம் வச்சு சாப்பிட்டா. அடுத்தது என்ன புண்ணு இருந்ததுன்னா, ஒரு பாம்பே கடிச்சிட்டா கூட அந்த இலையை கசக்கி நம்ம வச்சோன்னா அந்த பாம்பு கடியே அந்த விஷத்தை எடுத்துரும். அந்தளவுக்கு மகத்துவம் உள்ளது அந்த சிறியானங்க பெரியானங்கை. எனக்கு வந்து இந்த ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடியே, நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சின்ன பிள்ளையிலேருந்து எங்கேயாவது கண் இருந்தாலும் நான் பிடுங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பார்ப்பேன். ஆனால் எனக்கு அவ்வளோது வளர்க்க தெரியாது. வீட்டிலலாம் ஆளுங்க வச்சு நம்ம வேலை பார்க்குறதுனால நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அது எனக்கு ஒரு ஆர்வம் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கும். செடி வளர்க்கணும், அதை சுத்தம் பண்ணணும், போகணும் அப்படிங்கிறது தான். செடி ஏதாவது வளர்க்கணும், தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிறது பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அதை வந்து இந்த ஆஃபீஸ் வந்து நான் ஆரம்பித்தேன். நான் இயற்கையாக பண்ணுறேன் மேடம்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த கார்டன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். நாங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் அது. ஒரு கார்டன்னா என்னென்னு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளையில் சும்மா ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். இப்போதைக்கு இன்னமும் எனக்கு வந்து இப்போ எங்கள் மேடம் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்படி கார்டன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு மேடத்தோடையும் கற்றுக்கிட்டேன். நிறைய பயிற்சியையும் நான் போயிருக்கேன். நர்சரி கார்டனில் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கேயும் ஒரு நர்சரி வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு போனேன். அவங்களும் அப்புறம் எப்படி செடியெல்லாம் எப்படி வளர்க்குறங்கிற பயிற்சிக்கும் நான் போனேன். போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் டெவலப் பண்ணணும். நன்றி.